வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கற்பூரத்தை நாம் இதற்கெல்லாம் பயன்படுத்தலாமா? ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிரப் போகின்றேன். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் சொல்லப்படுகின்றன. வருமானம் பெருக, வீட்டில் உள்ள கண் திருஷ்டி நீங்க, வேலை கிடைக்க, பல சுப பலன்கள் கிடைக்க, சிறு விடயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படி என்கிறார்கள். வாஸ்துப்படி கற்பூரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது எதிர்மறை சக்தியை எரித்து நேர்மறை சக்தியை கொண்டு வந்து வீட்டில் லக்ஷ்மி தேவியின் ஆசியை வழங்குகிறது. மேலும் பணம் எங்கள் வீட்டிற்குள் வந்து நிலைக்கவில்லை என்றாலும், நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் கற்பூரத்தை கொண்டு செய்ய வேண்டிய முறைகள் குறித்து பார்க்க போகிறோம். பூஜை அறையில் ஒரு துண்டு கற்பூரம். பூஜை அறை ஒரு சக்தி நிறைந்த இடமாக சொல்லப்படுகின்றது. இங்கு ஒரு சிறிய கற்பூரத்தை வைத்து அதை தினமும் மாலையில் எரித்துவிட வேண்டுமா? இது எதிர்மறை சக்தியை நீக்கி வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது. பூஜை அறையில் கற்பூரத்தை வைத்திருப்பது தெய்வங்களை மகிழ்வித்து வீட்டிற்குள் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வருகிறது. தினமும் கற்பூரத்தை எரிப்பது வீட்டில் உள்ள காற்றையும் சுத்திகரிக்கின்றது. படுக்கை அறையில் ஒரு துண்டு கற்பூரம். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் படுக்கை அறையின் தலைப்பகுதியிலோ அல்லது அலுமாரியிலோ ஒரு சிறிய கற்பூரத்தை வைக்க வேண்டுமா? இது மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. கற்பூரத்தின் வாசனை எதிர்மறையை நீக்கி தம்பதியினரிடையே அன்பை அதிகரிக்கிறதா? திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வருவதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அடுத்து பணப்பெட்டி அல்லது அலுமாரியில் கற்பூரம் வைக்க வேண்டும். பெட்டியிலோ அல்லது அலுமாரியின் கைப்பிடியின் உள்ளே அல்லது அதன் மீது ஒரு சிறிய கற்பூரத்தை வைக்க வேண்டும். கற்பூரம் செல்வத்தை பாதுகாக்கிறது மற்றும் தேவையற்ற செலவினங்களை தடுக்கிறது. இது எங்கள் வீட்டிற்குள் பணத்தை தொடர்ந்து செலுத்தி எங்கள் நிதி நிலைமையை பலப்படுத்துகிறதா? பகவான் குபேரனால் மகிழ்ச்சி அடைந்த இது செல்வ வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. 15 தொடக்கம் 21 நாட்களுக்குள் ஒரு முறை கற்பூரத்தை மாற்ற வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று வீட்டின் பிரதான நுழைவாயிலில் கற்பூரம் வைக்க வேண்டுமா? சிறிய கற்பூர துண்டை கட்டி அல்லது சிவப்பு துணியிலும் புனித நூலிலும் சுற்றி பிரதான கதவின் தாழ்பால் அல்லது கைப்பிடி மூலையில் வைக்க வேண்டும். இது தீய கண், விரோதம் மற்றும் எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்கிறது. நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழைந்து மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கிறது. இது வீட்டு பாதுகாப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதா? அடுத்து சமையலறையில் கற்பூரம். சமையலறையில் எரிவாயு அடுப்புக்கு அருகில் அல்லது சமையலறையின் ஒரு மூலையில் கற்பூரத்துண்டை வைக்க வேண்டும். இது ஏராளமான உணவை உறுதி செய்கிறதா? கற்பூரத்தின் வாசனை பூச்சிகளை விலக்கி வைக்கிறது மற்றும் சமையலறையில் நேர்மறை ஆற்றலை பராமரிக்கிறது. இப்படி வீட்டில் கற்பூரத்தை எரிப்பது அல்லது வைத்திருப்பது எதிர்மறை சக்தியை நீக்குகிறது, வாஸ்து குறைபாடுகளை நீக்குகிறது, செல்வத்தை அதிகரிக்கிறது, உறவுகளுக்கு இனிமையை தருகிறதா? நல்ல ஆரோக்கியத்தையும் இந்த கற்பூரங்கள் பராமரிக்கிறது. தினமும் கற்பூரத்தை எரிப்பது வீட்டில் அமைதியை பேணுகிறதாகவும் நிதி நிலைமையை பலப்படுத்துகிறதாகவும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி ஏராளமான நன்மைகளை இந்த கற்பூரம் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.